கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை தியானிப்பதற்காக நீங்கள் தொலைக்காட்சியின் முன்பாக வந்து அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையால் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் தேவ செய்தியை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை தாரும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை மேற்கொள்ளவும் கிறிஸ்துவின் குணத்தை அதிகமாக நாம் வெளிப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒரு பரிசுத்தமாகுதல் என்கிற செயல் பற்றி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விவரமாக பேசுகிறார். பரிசுத்தமாகுதல் அல்லது பரிசுத்தம் என்ற சொல் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2 முறை வருகிறது. இந்த பரிசுத்தமாகுதல் என்றால் தேவனுக்கு அர்ப்பணித்தல் ஆகும். பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நிறைவேற்றப்பட்ட ஒரு செயலாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. பரிசுத்தமாகுதல் என்றால் தேவனுக்கு அர்ப்பணித்தல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நிறைவேற்றப்பட்ட ஒரு செயலாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்றால் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்ற அர்த்தம். விசுவாசத்தால் கிடைக்கும் ரட்சிப்பின் மற்றொரு அம்சமே பாவத்தின் மேலான வெற்றியாக காணப்படுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியா சொல்கிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று பவுலார் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படையதை பார்க்கிறோம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்து விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வார்கள் என்ற நீதி ரோமர் புத்தகத்தில் வேதாம் முழுவதிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபை அதிகமாக பெருகுகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பவுலர் இப்படியா சொல்கிறார், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. இன்னும் நாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் தேவன் நம்மேல் கிருபையாக இருந்து எப்படியாக இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தேவனுடைய பிள்ளையாக மீண்டும் நம்மை மாற்றுவதற்கு அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு பாவம் இருந்தாலும், பாவத்தின் விளைவுகள் எவ்வளவு கொடுமையானவையாக இருந்தாலும், பாவத்தை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய கிருபை போதுமானதாக இருந்து, பாவமானது மரணத்தை கொண்டு வந்தாலும் தேவ கிருபையானது இயேசுவின் மூலம் அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம். அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய நீங்கள் வீட்டில் வாசிங்க, அதனுடைய கருத்துக்களை நீங்கள் தியானிங்கள். ஞானஸ்நானத்தில் தண்ணீரில் மூழ்குவது அடக்கத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. அப்படின்றால் அந்த ஞானஸ்நான தொட்டியில் ஒரு விசுவாசி என்ன செய்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தொட்டியில் இறங்கும் பொழுது அதை போது என்ன செய்கிறார், அப்படியாக அவரை அதை அடக்கமடைகிறது போல தண்ணீரில் மூழ்குகிறார். அப்படியானால் பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். மீண்டுமாக நீதிக்குள் அவன் வாழ்வதற்காக அவன் என்ன செய்கிறான் என்றால் மறுபடியுமாக எழுந்திருக்கிறான். அப்படின்றால் பாவத்துக்கு மரித்த நாம் இனி பாவம் செய்ய முடியாது என்ற நீதி இல்லை. பாவத்திற்கு மரித்து உயிர்த்தெழுந்த நாம் மீண்டும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வேண்டி நான் பாவத்திலேயே இல்லை, நான் பாவத்திலே இருக்கிறேன், என்னுடைய பாவம் என்னை விட்டு நீங்கிற்று, முற்றிலுமாக நான் பாவம் செய்யாத கூடியனாக இருக்கிறேன், நான் பாவி அல்ல என்று யாருமே சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் பாவ சரீரம் அழிக்கப்படும் போது பாவத்தின் ஆதிக்கமும் அங்கே அழிக்கப்படுகிறது. கிறிஸ்து ஒரே தரம் மரித்து இப்போது உயிரோடு இருக்கிறார். அதுபோல ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவனும் ஒரே தரம் பாவத்துக்கு மரித்திருக்கிறார். இனி அதன் ஆதிக்கத்திற்கு அவன் ஆளாக வேண்டியது அவசியமில்லை. தண்ணீரிலிருந்து வெளியே வந்ததும் பாவமானது தானாக வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடிவிடுவதில்லை. இனி பாவத்தின் ஆதிக்கம் இருக்காது, பாவத்தோடான போராட்டம் இருக்காது என்று பொருள்படாது. ஞானமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்பட்ட ஒருவனும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் பின்னிட்டு பார்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், நாம் விட்டு வந்த எதையாகிலும் பின்னிட்டு பார்த்தால் அதை மீண்டும் செய்தால் நாம் மீண்டும் பாவத்தில் விழுகிறோம் என்பதற்கு அதில் சந்தேகம் ஏதும் இல்லை.
கமெண்ட்ரி ஆன் ரோமன்ஸ் என்ற புத்தகத்தில் மார்ட்டின் லூதர் 100வது பக்கத்தில் இப்படியாக எழுதுகிறார், பாவம் நம்மில் தொடர்ந்து காணப்பட்டாலும் பாவத்திற்கும் அதன் இச்சைகளுக்கும் நாம் ஆளாக வேண்டியதில்லை என்பதை பாவத்திற்கு மறித்தவர்கள் தேவனுக்கென்று படைத்திருக்கிறவர்கள் போன்றவை வலியுறுத்துகின்றன. ஆனாலும் கலாத்தியர் 5:17 நாம் வாசிக்கிறது போல நாம் உயிரோடு இருக்கிறவரை பாவம் நம்மில் காணப்படும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கவை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரம் சாம்பலாகி பாவமும் பாவாசியும் இல்லாத ஒரு புதிய சரீரத்தோடு எழுப்பப்படும் போதுதான் நாம் பாவம் இல்லாதவர்களாக இருப்போம். பாவமும் பாவ ஆசையும் நமக்குள் காணப்படும் என்பதை சகல பரிசுத்தவான்களும் கூறுகிறார்கள். அப்படின்றால் ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நீ பாவம் செய்துள்ளே, நீ நான் பாவி அல்ல, நான் நீதிமானாகவே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள் தான். முழுமையான ஒரு ரட்சிப்பு கிறிஸ்துவானவர் 2வது முறை வரும்பொழுது தான் அந்த முழுமையான ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது சொல்கிறார், முடிவறிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படினால் கிறிஸ்து வரும் வரை யார் ஒருவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறானோ அவனே அந்த முழுமையான ரட்சிப்பை பெறுவான். அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவனாய் இருப்பான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படின்றால் பாவத்தை விட்டு நீ ஞானமெழுக்கு பெற்று ரட்சிப்படைந்த பிற்பாடு பாவம் செய்யாதபடிக்கு என்னை நான் தற்காத்து கொண்டு நான் அந்த பாவத்தை பின்னிட்டு பாராதபடி கிறிஸ்து எனக்கு முன்னாடி இருக்கிறார், அவரை நோக்கி நான் செல்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மீண்டும் நான் பாவத்தை பின்தொடர்ந்து போய் மீண்டும் நான் பாவம் செய்வேனானால் இந்த ரட்சிக்கப்பட்டது விருதாவாக போகக்கூடும். ஏனென்றால் ஒருமுறை நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து கிறிஸ்துவை நான் சிலுவையில் அறையாதபடிக்கு, மீண்டும் கிறிஸ்துவானவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படாதபடிக்கு கிறிஸ்து எனக்கு சொன்ன கட்டுத்திட்டங்களுக்கு நான் செவிசாய்த்து அதன்படி செய்வதற்கு என்னை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் 47வது பக்கத்தில் அம்மையார் இப்படியாக எழுதுகிறாங்க, சித்தத்தின் மெய்யான வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். மனித இயல்பை கட்டுப்படுத்துகிற வல்லமை இதுதான், தீர்மானிக்கும் உரிமையும் இதுதான் கட்டுப்படுத்துகிறது. சித்தம் சரியாக செயல்படுவதை சார்ந்துதான் எல்லாம் இருக்கிறது. தீர்மானிக்கும் உரிமை மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவன் அதனை உபயோகிக்க வேண்டியது அவர்களுடையது. நீங்களாக உங்கள் இருதயத்தை மாற்ற முடியாது. தேவனோடு நீங்களாகவே உங்கள் பாசத்தை காட்ட முடியாது. ஆனால் அவரை சேவிக்க முடிவு செய்யலாம். உங்கள் சித்தத்தை அவரிடத்தில் கொடுக்கலாம். அப்பொழுது நமக்கு பிரியமானபடி செய்யவும் சித்தத்தையும் செய்கையும் அவர் உங்களில் உண்டாக்குவார். உங்கள் முழு இயல்பும் பரிசு ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்கள் ஆசைகள் அவரையே சுற்றி வரும். உங்களுடைய சிந்தனைகள் அவரோடு இசைந்திருக்கும். அப்பொழுதுதான் நாம் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அது நல்ல முறையில் செய்து வெற்றியை காணக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத செயல் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை காண முடியாது, தோல்வியை மாத்திரமே காண முடியும். தேவனுடைய சித்தத்திற்கு இணைந்து இசைந்து அவரோடு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் அது எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம் அதில் இருப்பதனாலே அது வெற்றியாக முடிவதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருக்கும். இச்சைகள் என்றால் ஆசைகள், நல்ல ஆசைகளும் கெட்ட ஆசைகளும் உள்ளன. பாவம் வரும்போது தீய ஆசையை விரும்பி செய்யும்படி செய்கிறது. ஏனென்றால் இந்த பாவம் என்ன செய்கிறது? நாம் எதை விரும்புகிறோமோ அதை செய்யத்தான் தூண்டுகிறதே தவிர தேவன் விரும்புகிறதை செய்வதற்கு இந்த பாவம் நம்மை தூண்டாது. பாவம் ஒரு கொடுங்கோலன், அது திருப்தி அடையாது. விசுவாசத்தாலும் வெற்றியின் வாக்குறுதிகளை பற்றி கொள்வதாலுமே நாம் வெற்றி பெற முடியும். தேவனிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாமும் உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 2வது காரியம், நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல கிருபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே எழுதுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தேவனுக்கு நான் கீழ்ப்பட்டு, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைந்து நான் நடந்து கொண்டிருக்கபடினால், தேவன் மேல் விசுவாசம் வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கபடினால், நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன். ஆனால் பாவம் என்னை ஆட்கொள்ளாது. எப்பொழுது நான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கை கொள்கிறேனோ, அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி நான் செய்கிறேனோ, என்னில் பாவம் பிரவேசிக்காது. நியாயப்பிரமாணத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் பாவத்துக்குள் பிரவேசிக்கிறேன். பாவம் என்னை ஆட்கொள்ளும், பாவம் என்னை மேற்கொள்ளும் என்பதை பவுலார் விளக்குகிறார். ஒழுக்க பிரமாணம் ஒழிந்திருக்குமானால் பாவம் என்கிற ஒன்று எவ்வாறு இருக்கும்? நிச்சயமாக இருக்க முடியாது. பாவத்தை அடையாளம் காட்டும் 10 கற்பனைகளாகிய ஒழுக்க பிரமாணம் ஒழிந்து விட்டது என்று அவர் சொல்வாரா? அதற்கு வாய்ப்பே கிடையாது. கிருபையின் கீழ் வாழ்கிறவன் பாவத்தின் மேல் வெற்றி பெற்றிருப்பான். ஏனென்றால் தேவ பிரமாணம் அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் இந்த பிரமாணங்களை பாரமாக எண்ணக்கூடியவர்களும் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த பிரமாணம் என்னால் கை கொள்ள முடியவில்லை, இந்த பிரமாணத்தின்படி என்னால் செய்ய முடியவில்லை, எங்கோ ஏதோ ஒன்றில் நான் தவறி விடுகிறேன், ஆக இந்த பிரமாணம் இல்லாமல் இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இல்லாமல் இல்லை உலகத்தில். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் கீழ் வாழக்கூடியவர்கள் பாவத்தின் மேல் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்தாலும், கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்து, அப்படி அவர்கள் செய்வதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு உதவி செய்கிறார். கிருபையின் கீழ் வாழ்வதாக சொல்லிக்கொண்டு தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவன் கிருபை அல்ல ஆக்கினையையே அடைவான். இயேசுவில் அவனுக்கு என்ன இல்லை, இயேசுவால் விடுவிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தால் சுமத்தப்பட்ட மரண ஆக்கினையிலிருந்து விடுபட்டவர்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் இனியும் பாவத்திற்கு அடிமைகளாக இராமல் சுயத்திற்கு மறித்திருப்பது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஆகவே இவர்கள் இனியும் பாவத்திற்கு அடிமைகளாக இராமல் சுயத்துக்கு மறித்திருப்பது அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். விசுவாச வாழ்க்கையே பாவத்தின் மேலான வெற்றியை கொண்டு வந்து அது என்ன செய்கிறது என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை கீழ்ப்படிய செய்கிறது. விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்மால் இருக்க முடியாது. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி நாம் செய்யாமல் இருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை தூரமாக விட்டு நாம் இந்த விசுவாசம் எனக்கு போதும் என்று இருக்க முடியாது. ரோமர் 6:16 பவுலார் சொல்கிறார், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை காணாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்படின்னா இங்கே பவுலார் சொல்கிறது, பாவம் செய்வதற்கு நமக்கு ஆசை வந்தால், அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அந்த பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம், அந்த பாவத்தை செய்விக்கக்கூடிய சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லது நீதி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் இருந்தால் அந்த நீதிக்கு பாதையில் நாம் நடந்தால் கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தை உள்ளதை உள்ளபடி கை கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். எதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம். பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். நீதிக்கு நம்ம அர்ப்பணித்தால் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நாம் பாவத்தை செய்வித்தால் அது மரணத்திற்கு வழிநடத்தும். நாம் நீதி செய்வித்தால் அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படினால் பாவம் என்பது அதை செய்வது வெகு சுலபமாக இருக்கிறது. அந்த சுலபமாக அந்த பாவத்தை செய்து நாம் மரணத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம், ஆக்கினைக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். நீதி என்பது இதை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஆனால் முயற்சித்தால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் அந்த நீதி பெறுவதற்காக கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஆக்கினையிலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரோமர் 6:17 இப்படியாக இருக்கிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலார் சொல்லுகிறார். அப்படினால் உபதேசம் என்னப்பட்டது போதனை என்று அர்த்தம். ரோம கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தின் நீதிகள் போதிக்கப்பட்டன. என்ன போதனைகள் போதிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றிற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். சரியான உபதேசத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து
அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை கொடுக்கக்கூடியவராகிய அந்த சத்தியத்தின் மைய பொருளாகிய கூற்று பொருளாகிய கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். ரோமர் 6:18 பவுலார் இப்படியா சொல்லுகிறார், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். என்றால் கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து நம்மை நீதிமன்றாக்கி நம்ம என்ன செய்கிறார் என்றால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட பின்பு நீதிமான்களாக்கப்பட்ட பின்பு நாம் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம், பாவத்திலிருந்து விடுதலை. ரோமர் 6:9 19 23 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆனால் தேவனுடைய கிருபை வரமும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலார் இந்த ரோமர் நிருபத்தில் எழுதுகிறார். தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படினால் அந்த கிருபை வரத்தை பெறுவதற்கு நாம் எல்லாருமே தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அதை ஆண்டவர் கொடுப்பதற்கு தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பள மரணம் என்பது உண்மைதான். ஆனால் தேவனுடைய கிருபை வரம், அதாவது தன் அடிமைகளை வேலை வாங்குகிற எஜமான்களைப் போல பாவம் செயல்படுகிறது. மரணத்துக்கு ஏதுவான விளைவுகளை அது சம்பளமாக கொடுக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்றால் நீங்கள் பார்க்கும்போது உலகத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் மரித்தாக வேண்டும். பாவம் செய்கிற ஒவ்வொருவனும் மரித்தால் உலகத்தில் எந்த மனிதனும் இருக்க முடியாது. அதுக்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் அந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய மரணத்தினால் மரிக்க வேண்டிய நாம் மரிக்காமல் அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பாவத்தை சுமந்து கொண்டு அவர் அந்த தண்டனை அனுபவித்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார். அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக ஆக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் ஆளுகளிலிருந்து விடுதலை பெறுவதால் நாம் பாவமே இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாவ போராட்டத்திலிருந்து விடுபடுவதில்லை. அவ்வப்போது விட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகாமல் இருப்பதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி. அப்படினால் நீதிமான்களும் பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ரட்சிக்கப்பட்ட மக்களும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பாவத்தை சேவித்து கொண்டிருக்கும் தலைவரையும் அனைவரையும் திரும்பி பார்த்து வைக்கும் வசனம் இந்த வசனம். அவமான செயல்களை செய்ய வைத்து மரணத்தையே இந்த கொடுங்கோலன் சம்பளமாக தருகிறான். அதாவது கொடுங்கோலன் என்றால் சாத்தான். அப்படியானால் நீதி செய்கிறவர்கள் நீதியானவற்றை செய்வார்கள். தங்களுக்கு இயேசு தேவை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த நீதியின் பாதையில் அவர்கள் நடப்பார்கள். ஏனென்றால் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறபடினாலே அந்த அடிமைதனத்தை அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அவருடைய சொற்படி செய்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். காரணம், முதலாவது அவர் நம்மை சிருஷ்டித்தார், அதனால் நாம் அவருக்கு சொந்தம். இரண்டாவது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். இரண்டாவது முறையும் நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் ஒருவன் என்ன செய்தார் என்றால், ஒரு படகை செய்து அவன் அந்த படகின் மூலமாக விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த படகு திடீரென்று காற்று மழையில் அது அடித்து சென்று விடுகிறது. அடித்து சென்று விட்டவுடனே அவனுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. என்ன, நாம் செய்த இந்த படகு காணாமற் போய்விட்டது என்று சொல்லி தெருவாக அலைந்து திரிந்தான். அதை தேடினான், எங்குமே காணவில்லை. கடைசியில் ஒரு கடை வீதியில் ஒரு பழைய பொருட்களெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கடையில் இந்த படகை அவன் பார்த்தான். அவன் செய்த படகை, ஒரு சிறிய படகு தான். ஆனால் அவன் உள்ளே சென்று இந்த படகு என்னுடையது என்று சொல்லி அந்த கடை உரிமையாளரிடம் கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த படகு என்னுடையது, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஒருவேளை நீ இந்த காசை கொடுத்தால் அந்த படகு எடுத்து செல்லலாம் என்று சொல்லி அந்த கடை உரிமையாளர் சொன்னார். அப்போ அந்த சிறுவன் சொன்னான், எவ்வளவு காசு என்று சொல்லும் பொழுது அவன் குறிப்பிட்ட ஒரு தொகையை சொல்லும் பொழுது அவன் சிறுவனாக இருக்கும் முறையில் அவனிடத்தில் காசு இல்லை. அவன் சொல்லுகிறான்,
இந்த படகை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள், நான் போய் காசு எடுத்துக்கொண்டு வருகிற வரைக்கும் இந்த படகு இங்கே இருக்கட்டும், வேறு யாருக்கும் அதை விற்க வேண்டாம் என்று சொல்லி அவன் போகிறான். தன்னுடைய தகப்பனிடத்தில் சென்று எனக்கு ஏதாவது சிறு சிறு வேலைகளை கொடுத்து அந்த வேலைகளை நான் செய்வதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். தகப்பனார் அதற்கு சரி என்று சொல்லி அவனுக்கு பணம் கொடுத்தார். ஒரு 10-12 நாட்களில் அவனுடைய பணம் சேர்ந்து விட்டது, தேவையான பணம். அவன் அதை எடுத்துக்கொண்டு அந்த கடைக்கு சென்றான். அந்த கடை உரிமையாளரிடம் அந்த பணத்தை கொடுத்து விட்டு அந்த படகை வாங்கி கொண்டு அவன் போகும்போது அந்த படனிடத்தில் சொல்லுகிறான், படகே, முதலாவது நான் உன்னை செய்தேன், அதில் நீ எனக்கு சொந்தமானாய். இப்பொழுது பணம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கிறேன், 2வது முறையும் நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் பேசிட்டு போகிறான். அதே போல் தான் கிறிஸ்தவானவரும் முதலாவது முறை நம்ம உருவாக்கினார், அதன் மூலமாக நாம் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறோம். 2வது முறை தம்முடைய இரத்தத்தை கொடுத்து விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். 2வது முறை நாம் அவருக்கு சொந்தம். ஆகவே அவருக்கு அடிமைகளாக இருந்து நீதி பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். யுகங்களின் வாஞ்சை பக்கம் 123 அம்மையார் எழுதுகிறாங்க, இயேசு பாவம் செய்ய இணங்கவில்லை, அவர் தம் சிந்தையிலும் பாவ சோதனைக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படியே நாமும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மனித தன்மை தெய்வீக தன்மையோடு ஐக்கியமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வாசமாக இருந்தார். போராட்டத்திற்கு அவரை தகுதிப்படுத்தினார்கள். தெய்வீக சுபாவத்தை நம்மை பங்கு பெற செய்யவே அவர் வந்தார். விசுவாசத்தோடு நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கும் வரையிலும் பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய விசுவாச கரத்தை தேவன் பிடித்து நம்முடைய குணம் பூரணப்படும்படி கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை நமக்கு நாம் இறுக பற்றும்படி செய்கிறார். அப்படின்னால் அந்த விசுவாசத்தில் முழுமையுமாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அவரோடு இணைந்து வாழும் பொழுது அது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எஸ்ஏ பைபிள் காமெண்ட்ரியில் வால்யூம் 6 பக்கம் 1075 அம்மையார் சொல்கிறாங்க, ஞானஸ்நானத்தின் போது சாத்தானோடும் அவனுடைய சகாக்களோடும் உள்ள சகல தொடர்புகளையும் விட்டுவிடவும் தேவ ராட்சியத்தை பரப்பும் பணியில் நம் இருதயத்தையும் சிந்தையும் ஆத்மாவையும் ஈடுபடுத்தவும் நாம் உறுதிமொழி எடுக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டதை மனித கருவிகளுடன் ஒத்துழைப்பதற்கு பிதாவும் குமாரனும் பரிசாவியும் உறுதிமொழி கொடுக்கிறார்கள். அந்த உறுதிமொழியில் நீங்களும் நானும் நிலை நிற்பவர்களாக இருந்து எடுத்த உறுதிமொழியை சரியாக கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நம்மை கை தூக்கி நிறுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நாம் இந்த பாவத்தை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீர்படும், நம்முடைய குடும்பங்கள் மேன்மையான காரியங்களை அனுபவிக்கும். ஆண்டோடைய வருகை மட்டும் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அந்த நித்தியத்தில் தேவனோடு சேரத்தக்கதாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையானாலும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வேதம் உணர்த்துகிறது போல மீண்டும் நாங்கள் அந்த பாவத்திற்கு ஈடுபடாதபடி பாவ சிந்தனை கொள்ளாதபடி கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்தி உடைய பாதலை நடத்த முடியாய். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை செலவிட்டு இந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக. நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை காண்பது போல இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் காணக்கூடாத மக்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை காணும்படி செய்யுங்கள். அதனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.